கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகெங்கிலும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு இணையற்ற நாமத்தினாலே நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே பரிசுத்த வேதாகமத்தினுடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். இந்த தியான பகுதியிலே தேவன் நம்மை வழிநடத்த வேண்டும் என்றும் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு விளக்கித்தர வேண்டும் என்றும் நாம் கண்களை மூடி ஜெபித்து செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். ஜெபிப்போமா? அன்பும் தயவும் இரக்கமும் நிறைந்த பரலோக தேவனே, நீர் வேதத்திலே எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய மகத்துவங்களையும் கர்த்தர் எங்கள் மீது எவ்வளவாக அன்பு செலுத்துகிறீர் என்பதற்கான சான்றுகளையும் நாங்கள் படிக்கும்படியாக வேதத்தை திறக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க. நம்முடைய ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களிலே கிரியை செய்யட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உன்னத பாட்டு என்கிற புத்தகத்தை படிக்க இருக்கிறோம் என்று கடந்த செய்தியிலே சொல்லியிருந்தேன். சாலமோன் ராஜா உண்மையாகவே தேவனால் ஏவப்பட்டுத்தான் அந்த புத்தகத்தை எழுதினாரா என்பதற்கான சான்றுகளை கடந்த செய்தியிலே நாம் சற்று தியானித்தோம். சாலமோனுடைய வாழ்க்கை வரலாற்றிலே சாலமோன் முற்றிலுமாக தேவனை விட்டு பிரிந்து தூரமாக இருந்த ஒரு மனிதனா என்றால் நிச்சயமாக இல்லை. அவருடைய வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலே, ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே அவர் தேவனை விட்டு தூரமாக விலகி இருந்தார் என்பதையும், அவர் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்தார் என்பதையும் வேதம் பதிவிடுகிறது. வேதம் செய்து வைத்திருக்கக்கூடிய பதிவின் மூலமாக நாமும் அறிந்து கொள்கிறோம், சாலமோன் தேவனுக்கு பிரியமில்லாத பொல்லாத காரியங்களை செய்தார் என்று சொல்லி. ஆனால் அந்த காலகட்டத்திற்கு முன்பும் அந்த காலகட்டத்திற்கு பின்பும் அவர் தேவனுக்கு பிரியமாக நடந்தார் என்பதை நாம் வேதத்தின் மூலமாக கடந்த செய்தியிலே பார்த்தோம். அவருடைய துவக்க காலகட்டம் மிக மிக தேவனுக்கு பிரியமாக இருந்தது என்பதை நம்ம பார்த்தோம். அவர் தேவனிடத்திலே தாழ்மையுள்ள மனிதராக, எல்லோருக்கும் முன்பாக அவர் தேவனுக்கு உண்மையுள்ள மனிதனாக, தேவனுக்கென்று தேவனுடைய ஆலயத்தை கட்டினவராக காணப்பட்டார். எல்லா ராஜ்யங்களிலிருந்தும் இவருடைய ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு இவரிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெறுவதற்காக அநேக ராஜாக்களும் ராஜஸ்திரீகளும் பிரபுக்களும் மந்திரிகளும் இஸ்ரவேலுக்கு வந்தார்கள் என்று வேதம் பதிவிடுகிறது. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ராஜா அநேக ராஜாக்களோடு நேரத்தை செலவிட்ட போதும், அநேக பிரபுக்களுக்கு உலக ஞானத்தை குறித்த கல்வியை போதித்த போதும், அவர் தேவனுக்கு என்று செய்ய வேண்டிய கடமைகளை மிக சரியாக செய்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர் என்னவெல்லாம் தேவனுக்காக செய்தார் என்பதை நாம் எல்லாவற்றையும் பார்க்க முடியாவிட்டாலும் ஒரு வசனத்தின் மூலமாக நாம் சற்று அறிந்து கொள்ள முடியும். அது என்ன அப்படின்னு சொன்னால், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான், அவனுடைய பாட்டுக்கள் 1005. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே நீதிமொழிகள் என்கிற புஸ்தகத்தை நம்ம வாசிக்கிறோம். அந்த நீதிமொழிகள் என்கிற புஸ்தகத்தை எழுதினதும் இந்த சாலமோன் ராஜா தான். வேதம் சொல்கிறது, அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசித்தோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாகவே மிகச்சிறந்த மனிதர்களாக வாழ முடியும். அதில் நம்முடைய சரீரத்திற்கான, நம்முடைய ஆவிக்குரிய ரீதியிலான, இன்னும் நம்முடைய மனதிற்கு ஃபிசிக்கல், ஸ்பிரிச்சுவல், மென்டல் என்று சொல்லுவோம், இந்த 3 விதமான வளர்ச்சிக்கும் அநேக ஆவிக்குரிய முத்துக்கள் அந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அடங்கியிருக்கின்றன. அந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தையும் சாலமோன் ராஜா தான் எழுதினார். ஆனால் நாம் கவனிக்கப் போகிற புத்தகம் என்ன என்று சொன்னால் உன்னத பாட்டு. அந்த வசனத்தில் பிற்பகுதி சொல்கிறது, அவனுடைய பாட்டுக்கள் 1005. 1005 பாட்டுக்களை தேவனுக்காக பாடினார் என்று நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளினுடைய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், சாலமோனால் பாடப்பட்ட பாட்டுக்கள். யோசித்து பாருங்கள், ஒரு நாட்டினுடைய ராஜா. அதற்கு முந்தின வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு முந்தின 3 வசனங்களை வாசிப்போம். 29லேருந்து நான் வாசிக்கிறேன். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார்.
சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான், கல்கோல், தர்த்தா எனும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவனாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. இத்தனை ஜனங்கள் மத்தியிலே பிரபலமாக இருந்த அந்த ராஜா, மிகப்பெரிய விஸ்தாரமான இஸ்ரவேல் நாட்டை ஆண்ட அந்த ராஜா, எத்தனை வேலைகள் இருந்திருக்கும். அத்தனை வேலைகளின் மத்தியிலும் அவர் பாடின பாட்டுக்களினுடைய எண்ணிக்கை 1005. அவர் எழுதின நீதிமொழிகளினுடைய எண்ணிக்கை 3000 என்று வேதம் சொல்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு வேலைகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ராஜா பாடின பாட்டுக்களுடைய எண்ணிக்கை இங்கே இருக்கு. நாம் எத்தனை பாட்டுகள் பாடுகிறோம்? காலையிலும் மாலையிலும் குடும்ப ஜபத்திலே நாம் பாட்டுக்களை முதலாவது பாடுகிறோமா? குடும்ப ஜபத்தை விட்டுருங்க. தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திற்கு பாடல் பாடக்கூடிய பாடல் ஆராதனையில் நாம் கலந்து கொள்கிறோமா? நமக்கு வேலை இருக்குன்னு சொல்லுவோம். பாடலை பாடினவர் யார் என்று வேதம் சொல்லுகிறதுன்னு சொன்னால், பல தேசங்களிலும் தன்னுடைய கீர்த்தி பிரபலமான அநேக தேசங்களிலிருந்து ஞானத்தை குறித்து உலக அறிவை பெற்றுக்கொள்ளும்படியாக மற்றவர்கள் வந்து கற்றுக் கொடுக்கிற ஒரு ராஜாவாக இருந்த சாலமோன் ராஜா. அவர் சொல்லியிருக்கலாம், நான் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், நான் இந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும், இந்த மக்களுடைய நியாயங்களை விசாரிக்க வேண்டும், இவ்வளவு வேலை இருக்கிறது, நான் எப்படி ஆண்டவரை பாட்டு பாட முடியும்னு கேட்டுக்கலாம். ஆனால் அவர் அப்படி கேட்கவில்லை. மாறாக அவர் கொடுத்த ஞானம், அவர் கொடுத்த ராஜ்யபாரம், தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் நினைத்து அவர் தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாக பாடல்களை பாடினார் என்று வேதம் சொல்கிறது. அவர் நீதிமொழிகளை சொன்னார் என்று வேதம் சொல்கிறது. பிரசங்கியின் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் மாயை. நீங்கள் சாலமோன் எழுதின 3 புத்தகங்களை நன்கு படித்தீர்கள் என்று சொன்னால், இந்த பூமியிலே நாம் வாழக்கூடிய நாட்களிலே எப்படி வாழ வேண்டும், எப்படி இருந்தால் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும், எப்படி இருப்பது தேவனுக்கு பிரியம் என்பதை மிக அழகாக கற்றுக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட ராஜா பாட்டுகளை பாடினார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பாடல்களை பாடுவதற்கு நம்முடைய மனம் எந்த நிலையிலே இருக்கிறது? பாடல்களை பாடுவது என்றால் மிகவும் ஒரு சோம்பேறித்தனம். சபையினுடைய ஆராதனையிலே செய்தியை கேட்டால் மாத்திரம் போதும், பாடல் பாடுவதற்கெல்லாம் செல்ல வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய இடத்திலே நாம் காணப்படுகிறோம். ஆனால் வேதத்தில் இந்த பாடல்களுக்கென்று கிடைத்த ஆசீர்வாதங்களை நான் இப்பொழுது உங்களுக்கு பட்டியலிடப் போகிறேன். சாலமோன் ராஜா பாடின பாட்டை குறித்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக வேதத்தில் பாடல்களின் மூலமாக கிடைத்த ஆசீர்வாதங்களை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது பாடின பாடல் சங்கீதம் 51 நம்முடைய கவனத்திற்கு என்று திருப்பிக் கொள்வோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொருவரும் பாவத்தில் விழுந்து கிடக்கிறவர்களாக காணப்படுகிறோம். நாம் ஒப்புக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாலும் சரி, உண்மை என்னவென்றால் வேதம் சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி நாம் எல்லோருமே தேவனுடைய கிருபைக்காக, தேவனுடைய பாவ மன்னிப்பு என்கிற ரட்சிப்பிற்காக காத்து கிடக்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். தாவீது ராஜாவும் தன்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பை கோரி இந்த 51வது சங்கீதம் என்கிற பாடலை எழுதுகிறார். 51வது சங்கீதத்தினுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன், அவர் எழுதினதற்கான காரணத்தை அந்த 51வது சங்கீதத்திற்கு கீழே பிராக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க. வாசிக்கிறேன். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்குட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். வேதம் சொல்லுகிறது, அவன் இதை பாடினான் என்று. பாவ மன்னிப்பிற்கான பாடலை தாவீது பாடினார். அதனுடைய முடிவு நமக்கு தெரியும். தேவன் தாவீதினுடைய பாவத்தை மன்னித்தார். நம்ம என்னைக்காவது பாவ மன்னிப்பிற்காக பாடல் பாடியிருக்கிறோமா? நம்மளுடைய பாவ மன்னிப்பின் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆண்டவரே, நான் செய்த எல்லா பாவத்தையும் எனக்கு மன்னியும். அப்படிதான் நம்ம ஜெபிப்போம். ஆனால் இந்த சங்கீதத்தை வாசித்து பாருங்க, இதில் தாவீது தன்னுடைய பாவத்தை குறித்து எப்படியாக எழுதியிருப்பார், எப்படியாக பாவ மன்னிப்பு கேட்டிருப்பார் என்று. பாவ மன்னிப்பிற்கான பாடல்கள் எத்தனையோ பாடல்கள் பாடல் புத்தகத்தில் இருக்குது.
கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாவ மன்னிப்பிற்கென்று பாடலை பாடியிருக்கிறீர்களா? பாடும் பொழுது பாவ மன்னிப்பின் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். நம்ம பாடல் பாடிதான் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. நாம் தேவனிடத்திலே அறிக்கை செய்தால் போதும். ஆனால் வேதத்திலே பாவ மன்னிப்பிற்கென்று பாடல் பாடி அதன் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்ற நமக்கான எடுத்துக்காட்டு தாவீது இருக்கிறார். அடுத்தபடியாக வேதத்திலே பிசாசுகளையும் அந்நிய ஆவிகளையும் துரத்துவதற்காக பாடப்பட்ட பாடல் இருக்கிறது. சவுல் ராஜாவுடைய எடுத்துக்காட்டை நம்ம வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி உம்மில் இறங்குகையில் அவன் தன் கையினால் அதை வாசித்தால் உமக்கு சவுக்கியம் உண்டாகும் என்றார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் நம்ம யோசிப்போம், என்னுடைய சிந்தனையை பொல்லாத ஆவி ஆட்கொண்டிருக்கிறது, தேவையில்லாத சிந்தனைகள் எனக்குள்ளாக வருகிறது, எதற்காக இந்த பொல்லாத ஆவி என்னிடத்தில் இருக்குது அப்படிலாம் யோசிப்போம். ஆனால் வேதத்திலே பொல்லாத ஆவி கடந்து செல்வதற்கென்று சுரமண்டலம் வாசித்து பாடல் பாடப்பட்டது என்றாவது நமக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடல் பாடியிருக்கிறோமா? என்றாவது நம்மிடத்திலே காணப்படக்கூடிய பொல்லாத ஆவி, இந்த தேவையில்லாத சிந்தனை நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் என்பதற்காக நம்ம பாடல் பாடியிருக்கிறோமா? பாடல் என்பது மிக மிக முக்கியமான வல்லமையான ஒரு கருவி. அதை நாம் சரியாக பயன்படுத்துவது கிடையாது. நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம், பாடல் பாடுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. நான் வேதம் வாசிப்பேன், ஜெபிப்பேன். எப்படி வேதம் வாசிப்போம்? திடீர்னு திறப்போம், கண்ணில் படக்கூடிய ஒரு வசனத்தை வாசிப்போம், இல்லை கேலண்டரில் போட்டிருக்கக்கூடிய ஒரு வசனத்தை வாசிப்போம். எப்படி ஜெபிப்போம்? 3 வேளையும் ஜெபிப்போம். தானியேலை போல காலை உணவிற்கு முன்பாக, மதிய உணவிற்கு முன்பாக, இரவு உணவிற்கு முன்பாக, சில பேர் பிரயாணத்திற்கு முன்பாக. அப்படிப்பட்ட ஜெபங்களும் அப்படிப்பட்ட வேத வாசிப்பும் அல்ல. கருத்தாய் நாம் தேவனை துதித்து பாடுகிறவர்களாக, கருத்தாய் வேதாகமத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாக, ஊக்கமாய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த பாடல் என்பது மிக முக்கியமான ஒன்று, தொழுகையிலே மிக முக்கியமான ஒன்று. உன்னதத்தில் உள்ள தேவனை பரிசுத்த தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றி துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னதத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்த தூதர்கள் பாடுகிறார்கள். வேதாகமத்திலே சொல்லப்பட்ட சாலமோன் ராஜா தன்னுடைய எல்லா விதமான வேலைகளின் மத்தியிலும் அவர் தேவனை துதித்து பாடுகிறார், பாடல்களை எழுதியிருக்கிறார். இந்த உலக காரியங்களிலே மூழ்கி இருக்கக்கூடிய நீங்களும் நானும் பாடல் பாடுவதற்கு எனக்கு நேரமில்லை என்று சொல்லுகிறோம். பாவ மன்னிப்பிற்கான பாடலை பார்த்தோம், சுகம் கிடைப்பதற்கான பாடலை பார்த்தோம், அந்நிய அல்லது பொல்லாத ஆவியை துரத்துவதற்கான பாடலை பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் எவ்வளவு பெரிய தடைகளாக இருந்தாலும் அதை உடைப்பதற்காக பாடப்பட்ட பாடலை நம்ம யோசுவா புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். யோசுவா புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோசுவா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து, எரிகோ என்கிற பட்டணத்தை பிடிப்பதற்கு முன்பாக ஜனங்கள் எக்காலம் ஊதி ஆரவாரம் செய்து தேவனை துதித்து பாடினதையும், அந்த துதியின் சத்தத்தினால் அந்த எரிகோவினுடைய மதில் சுவர் இடிந்து விழுந்ததையும் வேதம் நமக்கு சொல்கிறது. எத்தனையோ பேர் ஜெபிப்போம், ஆண்டவரே இந்த தடைகள் எல்லாவற்றை நீக்கி போடுங்கன்னு கண்ணீர் விட்டு கதறுவோம். தடைகள் நீங்குவதற்கும் உங்களுடைய தடைகள் உடைவதற்கும் நீங்கள் தேவனை துதித்து பாடியிருக்கிறீர்களா? மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லக்கூடிய ஒரே பதில், பாடுவதற்கு நேரம் இல்லை. என்னுடைய தடைகள் அதிகமாக இருக்கிறது, என்னுடைய பலவீனங்கள் அதிகமாக இருக்கிறது, என்னுடைய போராட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. அடுத்து ஒரு நபரை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். யோசபாத் என்கிற ராஜா. யோசபாத் என்கிற ராஜாவை குறித்து நீங்கள் வேதாகமத்தில் 2 நாளாகம புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரம் முழுவதுமாக வாசிச்சு பாருங்க. அந்த 20ஆம் அதிகாரத்தினுடைய எடுத்துக்காட்டு உங்களுக்கு ஆச்சரியத்தையும் வியப்பையும் கொடுக்கும். ஏனென்று சொன்னால், இந்த 2 நாளாகம புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இங்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இந்த யோசபாத் ராஜா சந்திப்பார்.
ஏனென்று சொன்னால் 1வது வசனம் சொல்கிறது, இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியரும் அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். 3 கூட்டங்கள் சேர்ந்து ஒரு ராஜாவிற்கு எதிராக யுத்தம் பண்ண வந்தாங்க. ஒரு பிரச்சனை வந்தாலே நம்மளால் சமாளிக்க முடியாது. 3 பிரச்சனைகள் ஒன்றாக சேர்ந்து வருகிறது என்றால் எவ்வளவு உக்கிரமாக ஆக்ரோஷமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ராஜா. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? பதட்டமாக இருப்போம், பதறி இருப்போம், நம்மளுடைய சொந்த பலத்தை நாடி இருப்போம், எப்படி இந்த பிரச்சனையை சரி செய்வது என்று யோசித்திருப்போம். ஆனால் இந்த ராஜாவோ தேவனை நோக்கி தேடும்படியாக, தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்படியாக தன்னுடைய முகத்தை திருப்பினான். வேதம் சொல்லுகிறது, அவன் போருக்கு எல்லாரையும் ஆயத்தம் செய்து போருக்கு முன்பதாக போர் வீரர்களை நிறுத்தவில்லை. போர் செய்வதற்கு போர் வீரர்கள் நிறுத்தலை. யாரை நிறுத்தினார் என்று சொன்னால் பாடல் குழுவினரை நிறுத்தினான். அந்த பாடல் குழுவினரை நிறுத்தினது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். 22வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 21வது வசனம், பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். யுத்தங்களை செய்யக்கூடிய ஆயுதம் அணிந்த வீரர்களை முன்பாக நிறுத்தவில்லை. யுத்தம் செய்வதற்கு ஆயுதம் அணிந்த வீரர்களுக்கு முன்பாக கர்த்தரை பாடக்கூடிய பாடகர்களை நிறுத்தினான் என்று வேதம் சொல்கிறது. 22வது வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்த பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் இருக்கு. பாடல் மூலமாக நிகழ்ந்த அதிசயங்கள், பாடல் மூலமாக கிடைத்த ஆசீர்வாதங்கள். நமக்கே ஆசீர்வாதம் இல்லை, நம்முடைய குடும்பத்திலேயே ஆசீர்வாதம் இல்லை, குடும்ப ஜபம் இல்லை. அப்படியே குடும்ப ஜபம் இருந்தாலும் அந்த குடும்ப ஜபத்தில் தேவனை துதித்து பாடுவது கிடையாது. நம்முடைய சபைகளிலேயே ஆசீர்வாதம் இல்லை, சபைகள் ஏன் வெறுமையாக கொண்டிருக்கிறதுனா, எல்லா சபைகளிலும் பாடல் கூட்டத்தில் போய் உட்காந்து பார்த்தா பாடக்கூடியவர் போதகர், இன்னும் 1-2 பேர். நாம் தேவனை துதித்து பாடும் பொழுது அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, ஆயுதம் அணிந்த யுத்த வீரர்கள் யுத்தத்திற்கு செல்லலை, அதற்கு முன்பதாக தேவனை துதித்து பாடக்கூடிய பாடகர்கள் சென்றார்கள் என்று. அங்கு மிகப்பெரிய ஒரு அதிசயம், மிகப்பெரிய ஒரு விடுதலை கிடைத்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னும் விடுதலை என்று சொல்லும் பொழுது நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டு பகுதிக்கு வந்து பார்த்தோன்னு சொன்னால், அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். 26, சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. நடுராத்திரியிலே சிறைச்சாலையில் விடுதலையை தேவன் கொடுக்கிறார். காரணம், அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். எத்தனையோ அனுபவங்கள், எத்தனையோ எடுத்துக்காட்டுகள். இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுக்கு முன்பதாக நம்ம எல்லாரும் திருவிருந்து ஆராதனை முடிந்து கடைசியில் சொல்லுவாங்க, நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, அப்போ ரசம் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு எல்லாம் பேசி முடித்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம எல்லோரும் எழுந்து தோத்திர பாடலை பாடி நாம் கடந்து செல்வோம். ஏன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் மற்ற 26ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர்கள் தோத்திர பாடலை பாடி கடந்து சென்றார்கள் என்று வேதம் சொல்லும். அவர்கள் தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு புறப்பட்டு போனார்கள். பிரியமானவர்களே, எதற்காக இந்த தோத்திர பாட்டை பாடி ஒலிவமலைக்கு போனாங்கன்றது சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தினுடைய மிகப்பெரிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக பாடின பாடல் தான் அந்த ஸ்தோத்திர பாடல். அதன் பிறகு நடந்த சம்பவங்களை பாருங்கள். கெத்சமனைக்கு போவார், அவருடைய ஜெபத்தை நம்ம 39வது வசனத்தில் வாசிப்போம். அப்படிப்பட்ட ஆழமான ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக அவர் பாடலை பாடி கடந்து சென்றார். மிகப்பெரிய ஊழியத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக பாடலை பாடினார் இயேசு கிறிஸ்து. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம எத்தனையோ ஊழியங்களுக்கு செல்கிறோம் என்று சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய காரியங்களுக்காக, மிகப்பெரிய வேலைகளுக்காக கடந்து செல்கிறோம். முன்பதாக பாடலை பாடி ஆயத்தமாகிறோமா? ஆயத்தம், நம்மை ஆயத்தம் செய்வதும் பாடல் தான் என்று வேதம் சொல்கிறது. கண்மன தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை என்னால் சொல்ல முடியும்.
ஆனால் இந்த எடுத்துக்காட்டுகள் இந்த நாளுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். பாடலை பாடுவதற்கு நீங்களும் நானும் ஒருபோதும் தயங்கக்கூடாது. தேவனை துதித்து பாடுவதற்கு நேரம் கிடைக்காதா என்று யோசிக்க வேண்டும். எனக்கு நேரமே இல்லை என்று யோசிக்கக்கூடாது. நாம் ஏற்படுத்திக் கொள்வது தான் எனக்கான நேரம். தேவனை துதித்து பாடுவது மிக 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 அவசியம். உன்னத பாட்டிலே ஒரு வேத பகுதியை மாத்திரம் வாசித்து நாம் செய்தியை நிறைவு செய்வோம். உன்னத பாட்டிலே தேவனை துதித்து பாடும்படியாக சாலமோன் ராஜா பயன்படுத்தின ஒரு சில வார்த்தைகளை நம்ம இந்த நாளிலே படிக்க இருக்கிறோம். அதை பார்த்து நாம் நம்முடைய தேவனை எவ்வாறு துதிக்கிறோம், நம்முடைய தேவனை துதிக்கும் பொழுது என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். 5வது உன்னத பாட்டினுடைய 5வது அதிகாரம் 10வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். 11 அவர் தலை தங்கமயமாக இருக்கிறது, அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தை போல் கருமையாயும் இருக்கிறது. 12வது வசனம் அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறது. 13வது வசனம் அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது, வாசனையுள்ள வெள்ளை போலம் அதிலிருந்து வடிகிறது. 14வது வசனம் அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போல் இருக்கிறது. அவர் அங்கம் இந்திரநீல ரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தை போல் இருக்கிறது. இன்னும் அநேக காரியங்கள். உன்னத பாட்டு புஸ்தகத்திலே இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு வர்ணித்து பாடியிருக்கிறார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கண்மான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் புதிதாக ஒரு வார்த்தைகளை எழுதி தேவனை வர்ணித்து துதிக்காவிட்டாலும் ஏற்கனவே எழுதி கொடுத்த பாடல்கள் இருக்கிறது. தேவனை துதிப்பதற்கு, தேவனுடைய அதிசயமான மகத்துவமான நாமங்களை சொல்லி பாடுவதற்கு, அவருடைய எண்ணற்ற செயல்களை பட்டியலிட்டு நாம் அவரை துதிப்பதற்கு எத்தனையோ பாடல்கள் நமக்கு இருக்கின்றது. எல்லா வேளைகளின் மத்தியிலும் ராஜாவாகிய சாலமோன் 1005 பாடல்களை பாடினார் என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் எப்படி பாட இருக்கிறோம்? என்ன பாடல்களை பாடப்போகிறோம்? உண்மையாகவே இருதயத்திலிருந்து தேவனை நோக்கி பாடப்போகிறோமா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த வசனம் சொல்லும், இருதயத்திலே தேவனை துதித்து என்று. எந்த பாடலை பாடினாலும் உள்ளான இருதயத்திலிருந்து தேவனை நோக்கி துதித்து பாடுவோம். அப்படி துதித்து பாடும் பொழுது நான் இன்று பட்டியலிட்ட காரியங்கள் மாத்திரமல்ல, சொல்லாத பட்டியலில் இல்லாத ஆசீர்வாதங்களும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வந்து சேரும். தேவனை துதிக்கும் பொழுது, தேவனை பாடும் பொழுது தேவனிடத்திலிருந்து அளவில்லாத ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். சாலமோன் ராஜா பாடினார். அந்த உன்னத பாட்டை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அந்த உன்னத பாட்டு மட்டுமல்லாமல் தேவனால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்ட எத்தனையோ பாட்டுகள் இருக்குது. அதை எல்லாவற்றையும் பாடும் பொழுது தேவன் நம்மை நிச்சயமாக ஆசீர்வாதத்தினாலும் அதிசயங்களினாலும் வழி நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் தேவனே, உம்மை துதிப்பதற்கு நாங்கள் பாத்திரவான்கள் அல்ல, ஆனாலும் உம்மை துதிப்பதே எங்களுக்கு பாக்கியம் என்ற அந்த வார்த்தையினாலே நாங்கள் உம்மை துதிக்க வாஞ்சியோடு இருக்கிறோம். துதிப்பதற்கு ஏற்ற பாத்திரங்களாக எங்களை மாற்றும்படியாக இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.